ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், இனி நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊட்டி கொடைக்கானல் செல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் வந்து இ பாஸ் அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு கோடை காலத்தில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் வருகை தருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சுற்றுலா வருவோரின் வருகையை முறைப்படுத்தும் நோக்கில் அவர்களின் விவரங்கள், வருகை, புறப்பாடு, வாகன எண், தங்குமிடம் உள்ளிட்டவற்றை அடையாளப்படுத்தி இ பாஸ் நடைமுறையை கொண்டு வர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று முதல் epass.tnega.org என்ற இணைய முகவரியில் இ பாஸ் விண்ணப்பிக்க நடைமுறையை சுற்றுலா பயணியர் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை 7ஆம் தேதி முதல், அதாவது மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இ பாஸ் விண்ணப்பிக்க உள்நாட்டு பயணியர் தங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு பயணியர் தங்கள் மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையால் சுற்றுலா பயணியருக்கோ வணிக ரீதியாக வந்து செல்வோருக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேற்பட்டு, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கும் நீங்கள் வந்து சுற்றுலா செல்லணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.